ஆஹ் டேய் நீ போன வீடியோல வரல, இந்த வீடியோல வந்து பாத்துட்டு இருக்க. எங்க போன வீடியோக்கு? மச்சான் நீ கரெக்டா வந்துட்ட, நீயும் கரெக்டா வந்துட்டா. போன வீடியோ நீலாம் இருந்த பார்த்தேன். ஓகே பரவாயில்ல, ஏதோ 2-3 பேர் வந்திருக்கீங்க போன வீடியோல இருந்தவங்க. மீதியெல்லாம் தெரியாத மூஞ்சா இருக்கு. இவ்வளவு நாள் எங்க போனீங்க? ஆர்ஜே விக்னேஷ் அண்ணன் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். நட்பு துணை படத்துலயும் மியூசியம் முருக்கு படத்துலயும் நடிச்சிருக்காரு. நான் அதுலதான் அவரை பார்த்துதான் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஓகேவா? அவரு தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. அந்த ஷார்ட்ஸை பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னன்னு பாக்கலாமா? நிறைய பேர் எழுதுறாங்க, ரேப் பண்றாங்க, பாடுவாங்க. ஆனா வாகிசன்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய படிச்சிருக்காரு. நாங்க அடிக்கடி இங்க பேசிப்போம், ஏன் முந்தின ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஜென்ரேஷன்ல ஏன் இல்ல, அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு இன்டேக் இருக்கோ அதுதான் அவுட்கம். ஏன் முந்தின ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஜென்ரேஷன்ல ஏன் இல்ல, அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க மாட்டாங்க. நம்ம ஜென்ரேஷன்ல ஏன் இல்ல, அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க மாட்டாங்க. இது எனக்கு புரியல என்ன சொல்றாருன்னா, அந்த அண்ணன் ஒரு சிங்கர் இருப்பார் தெரியுமில்ல, அண்ணன் நட ஜின்னுக்கு சிங்காரி, அந்த பாட்டு பாடின ஒரு சிங்கர் இருக்காரு. நிறைய படிச்சிருக்காரு, தமிழ்ல நிறைய படிச்சிருக்காரு. புறநானூறு, அகநானூறு, திருக்குறள்ல என்ன கேட்டாலும் சொல்றாரு. அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வர்றாரு. ஓகே, போன ஜென்ரேஷன்ல லெஜெண்ட் இருந்தாங்களாம், இந்த ஜென்ரேஷன்ல லெஜெண்ட் இல்லையா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல லெஜெண்ட் இருக்க மாட்டாங்களாம். இதுதான் என் ப்ராப்ளம். என்னன்னா, தளபதி விஜய் யாரு, எனக்கு அவர் லெஜெண்ட் தான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காரு, மெஸ்ஸி இருக்காரு, கிரிக்கெட்ல விராட் கோலி இருக்காரு, MS தோனி இருக்காரு. முந்தின ஜென்ரேஷன்ல சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு. ஓகே, இந்த ஜென்ரேஷன்ல MS தோனி இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு லெஜெண்ட், எவ்வளவு லெஜெண்ட் இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சிங்கர் வந்து நிறைய படிக்கிறாரு, தமிழ் நிறைய படிச்சிருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறதுக்கு இன்னொரு ஜென்ரேஷனே கீழே இறக்கி பேசுறாரு. தெரியல, சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு சொல்றாருன்னு எனக்கும் தெரியல. ஒரு சிங்கரை பத்தி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு சிங்கரை கம்பேர் பண்ணி பேசலாம், இல்ல ஓகே இவர் நல்லா பாடுறதுனா நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா சம்பந்தம் இல்லாம டக்குன்னு நாங்களும் பேசிக்கிட்டு இருப்போம், ஏன் முந்தைய ஜென்ரேஷன்ல வந்து லெஜெண்ட் இருந்தாங்க, இந்த ஜென்ரேஷன்ல ஏன் லெஜெண்ட் இல்ல, அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து லெஜெண்டே இருக்க மாட்டாங்க, அப்படி சம்பந்தமே இல்லாம திடீர்னு சொல்றாரு அந்த அண்ணன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ, கேஷுவலா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க வந்து எங்களை சொல்றாங்க, என்னைய சொல்றாங்க, ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது. யார சொல்றாங்கன்னா எங்களை சொல்றாங்க. நாங்களாம் வந்து 2K கிட்ஸ், சோ அது எங்களுக்கு வலிக்கும். நாங்க வந்து அதிகமா எதுவுமே போய் கத்துக்க மாட்டோம், இன்வால்வ் ஆகி ஒழுங்கா ஒரு விஷயத்த படிக்க மாட்டோம், தமிழ் நல்லா படிக்க மாட்டோம் அப்படின்னவே நாங்க வச்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது, நாங்க அப்படியே வச்சுக்கிறோம். ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல லெஜெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அப்படின்னா என் உலகம் அழிஞ்சு போயிருமா எனக்கு தெரியல. இந்த அண்ணன் எதுவும் கடவுளா எனக்கு புரியல. இந்த ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸே இல்லைன்னு வேற சொல்றேன். இந்த ஜென்ரேஷன் லெஜெண்ட்ஸ் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, முந்தின ஜென்ரேஷன்லயுமே இருக்காங்க, இந்த ஜென்ரேஷன்லயுமே இருக்காங்க. அப்கோர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்லயுமே லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், இந்த ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்றேன். இந்த ஜென்ரேஷன் வந்து நீங்க 2K கிட்ஸ் சொன்னீங்கன்னா, 2K கிட்ஸுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 2000 பிறந்தவங்களுக்கு 25 வயசு தான் ஆகும். நம்ம யார லெஜெண்ட் சொல்லுவோம், அதாவது நான் யார லெஜெண்ட் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 50 வயசாச்சும் இருக்கணும். ஏன்டா 50 வயசு தான் இப்ப முக்கியமா கேட்டா, வயசு இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒருத்தவங்க ஒரு ஃபீல்ட்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்திருக்கணும், அந்த ஃபீல்ட்ல A to Z எல்லாமே தெரிஞ்சிருந்து அவங்க அந்த விஷயத்த மாஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் லெஜெண்ட்னு சொல்லுவேன். மக்கள் அப்படியே சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க லெஜெண்ட் எனக்கு தெரியல, நான் அப்படிதான் டிஃபைன் பண்ணுவேன். ஒரு ஃபீல்ட்ல நல்லா மாஸ்டர் பண்ணிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், அந்த ஃபீல்ட நினைச்சு ஃபர்ஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும், அவங்கள நான் லெஜெண்ட்னு சொல்லுவேன். நான் இது வரைக்கும் 25 ஏஜ்ல வந்து நான் லெஜெண்ட்னு யாரும் சொல்லி கேள்விப்பட்டதும் இல்லை, யோசிச்சதும் இல்லை. நான் லெஜெண்ட்னு பார்த்தவங்க எல்லாமே கொஞ்சம் வயசானவங்க. அதாவது வயசானவங்க மீன்ஸ் என்னோட அதிகமான வயசு, குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலாச்சும் இருக்கும் லெஜெண்ட்னு சொல்றவங்க. 2K ஜென்ரேஷன் தான் இந்த ஜென்ரேஷன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 25 வயசு தான் ஆயிருந்திருக்கும். அப்புறம் எப்படி அவங்க லெஜெண்ட் ஆவாங்க? இப்பதான் வந்துகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா படி ஏறி கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க அடிச்சு ஆணித்தரமா. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ஒழுங்கா எந்த விஷயத்தையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க அசால்ட்டா தூக்கி விட்டு போயிடுறீங்க கேஷுவலா.
வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கேஷுவலா அந்த அண்ணன் ஏத்தி விட்டு போயிட்டாரு. ஆனா அப்படி கிடையாதுண்ணா, நீங்க சொன்னது தப்புண்ணா. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா முந்தின ஜென்ரேஷன்லயும் லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த ஜென்ரேஷன்லயும் லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன்லயும் லெஜெண்ட்ஸ் வருவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. எதனாலனா நீங்களும் ஒரு யூடியூபர், ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. பட் நீங்க பேசுனது தப்பு. நீங்க அசால்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறீங்க. நான் வந்து இப்போ உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னோட ஜென்ரேஷனே வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இந்த ஜென்ரேஷன் லெஜெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு அசால்ட்டா சொன்னா அப்ப நான் எப்படி உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுக்க தோணும்? என்னைய பொறுத்த வரைக்கும் லெஜெண்டுங்கிறது ஜென்ரேஷனை பொறுத்து கிடையாது, அவங்களோட இன்வால்வும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் பொறுத்தது தான் லெஜெண்ட் நான் நினைக்கிறேன். யாருமே குறைச்சி இட போடாதீங்க அண்ணா. அதுவும் ஒரு ஜென்ரேஷனே குறைச்சலாம் நீங்க இட போடுறது ரொம்ப தப்பு. அதாவது நீங்க ஒருவேளை 2000 பிறந்தவங்க தான் நீங்க இந்த ஜென்ரேஷன் சொல்ல வரீங்கன்னா அவங்களுக்கு 25 வயசு தான் ஆகுது. ஸோ அவங்க இனிமேல் தான் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்த ஜென்ரேஷன் நீங்க மீன் பண்றது வந்து எனக்கு புரியுது. அடுத்த ஜென்ரேஷன்ல லெஜெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேத்துக்கும் என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. ஸோ நீங்க எப்படி இவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்கன்னு எனக்கும் புரியல. கைஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன வீடியோ தான் போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இது சின்ன வீடியோலாம் போட்டா வேலைக்கு ஆகாது, ஒரு பெரிய வீடியோ தான் போடணும், இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ அதனாலதான் இப்போ வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு இதை கேஷுவலா எடுத்துக்க முடியல, எனக்கு இது வந்து உறுத்துச்சு. இதுதான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.